அன்பார்ந்த நண்பர்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ப அற்புதமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, நேத்து ஒரு ஜாதகத்த பார்த்தேன். அந்த ஜாதகத்துல கோச்சாரமும் சரியில்ல, தசா புத்தியும் சரியில்ல. இது 2ம் பார்த்தீங்கன்னா, சரியில்லைன்னா நெறைய துன்பங்கள சந்திக்கிற மாரி இருக்கும். ஒரு சில பேருக்கு தசா புத்தி அருமையா இருக்கும். லக்னாதிபதி பலம் பெற்று தன் தசைய நடத்திக்கிட்டு இருப்பாரு. அவருடைய எல்லாமே வாழ்க்கையில இன்பங்கள், துன்பங்கள் எல்லாமே சிறப்பா போயிட்டுருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்தில 7 1/2 சனி சந்திச்சுக்கிட்டு இருப்பாரு. இல்ல லக்னத்துக்கு ராகு, கேது தொடர்பு பெற்று நெறைய துன்பங்கள குடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா இருந்தாலும், இந்த தசாபுத்தி நல்லா இருக்கும் பொழுது, கோச்சாரத்த அவர் சமாளிச்சுப்பாரு. ஒருவேள தசாபுத்தி சரியில்ல அப்படின்னு சொன்னா, கோச்சாரத்தில வரக்கூடிய குருவுடைய பார்வை, அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் கொஞ்சம் அளவுக்கு நல்ல ஒரு நல்ல தன்மைக்கு கொண்டு போயிட்டுருக்கும். ஒரு மனிதனுக்கு 2மே சரியில்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா, கோச்சாரத்தில அவருக்கு 7 1/2 சனி போயிட்டுருக்கு. தசா புத்தியில சனி தசை, சனி புத்தி போயிட்டுருக்கு. இல்ல அப்படின்னா, ராகு கேது ரொம்ப தொல்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நெறைய விதமான துன்பங்கள அவர் சந்திச்சுட்டு இருப்பாரு. அஷ்டமாதிபதியோட தசை நடக்கிறது, 6ஆம் அதிபதியோட தசை நடக்கிறது, 12ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதியோட தசை நடக்கிறது. இப்படி கெட்டுப்போன கிரகங்களுடைய தசை நடக்கும் பொழுது நெறைய துன்பங்கள அவர் சந்திச்சுருவாரு. அப்ப அவர்களுக்கு நம்ம என்ன பரிகாரம் கூறலாம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரே வழி இறைவனை சரணாகதி அடைவது தான். ஏதோ ஒரு கடவுள புடிச்சுக்கங்க. உங்களுக்கு புடிச்ச கடவுள நீங்க புடிச்சுக்கிட்டு ஒரு சரணாகதி அடையுங்க. அந்த மாரி நபர்களுக்கு நான் வர ஒரு அற்புதமான பரிகாரம் வரக்கூடிய புதன்கிழமை திருப்பதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு நாள் வருது. அது வருஷத்துல 4 டைம் தான் வரும். அது எப்பன்னா, சூரியன் அ ஸ்திர ராசிகள்ல பயணிக்கும் பொழுது. ஏன்னா, சரம், ஸ்திரம், உபயம் சொல்லிட்டு 3 ராசிகள் இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஜோதிட நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். அப்படி சூரியன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு போகக்கூடிய காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. அதே மாரி இப்ப அ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு சூரியன் போகும்பொழுது விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்திர ராசிகள்ல சூரியன் பயணிக்கும் பொழுது, அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு காலமா இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, காத்தலுக்கு அதிபதியான விஷ்ணு பகவானை மனதார வேண்டணும். அது எப்படி வேண்டுறது அப்படின்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றது வரக்கூடிய புதன்கிழமை மாலை 7 மணியிலிருந்து மறுநாள் காலை 9 மணி வரையும் காலகட்டத்தில என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, விஷ்ணு கோயிலுக்கு நீங்க போங்க. பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு 27 பூக்கள் எடுத்துட்டு போங்க. 27 பூக்கள் ஒரே ஒரு பூவா இருக்கணும். உதாரணத்துக்கு ரோஜா பூ வாங்கிட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா, ரோஸ் மட்டுமே இருக்கணும். அப்படி இல்லன்னா மல்லிப்பூ வாங்கிட்டு போனா மல்லிப்பூ மட்டுமே இருக்கணும். மொத்தம் 27 பூ இருக்கணும் கையில. எண்ணி எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போயிட்டு அந்த கொடிமரத்தோட சேர்த்து மூலஸ்தானையும் சேர்த்து கோயிலையே சுத்தி வாங்க. ஒவ்வொரு சுத்தி வரும் பொழுதும் ஒவ்வொரு பூ அந்த கொடிமரத்தால சமர்ப்பணம் செஞ்சுருங்க. மனதுல எந்த ஒரு வேண்டுதலும் வேண்டாம். எனக்கு இந்த மாரி கடன் பிரச்சனை தீரணும், நோய்கள் எனக்கு இல்லாம இருக்கணும். அது மாரி நெறைய வேண்டுதல்லாம் வைப்போம் இல்லைங்களா? அந்த மாரி எந்த வேண்டுதலும் வைக்க வேண்டாம். மனதார ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு 27 சுத்தி வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு டைம் வரும்பொழுதும் அந்த பூவ அங்க சமர்ப்பணம் செஞ்சுருங்க. சமர்ப்பணம் செஞ்சுட்டு மன்றாடி மனதார வணங்கிட்டு இறைவனுடைய நாமத்த உச்சரிச்சுட்டு வெளிய வாங்க. இது இந்த டைம் நீங்க புதன்கிழமை நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா, அடுத்து வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படும். இது எப்படிங்க நடக்குது அப்படின்னு சொன்னா, என்னதான் ஒரு கம்பெனியில சூப்பர்வைசர் தொல்ல அதிகமா இருக்கு, மேனேஜர் தொல்ல அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த அடிமட்ட தொழிலாளி, ரொம்ப சின்ன வேலை செய்கிற தொழிலாளி நேரா போயிட்டு ஓனரையே சந்திக்கிற மாரி தான் அந்த இறைவன சந்திக்கிறது. இறைவன் உலகத்த படைச்சுட்டு, அதுல மனிதர்கள் எல்லாம் படைச்சுட்டு அது ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்காரு. நவகிரகங்கள் என்பது பார்த்தீங்கன்னா, நமக்கு மேனேஜர் மாரி தான். அ 9 மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 9 பேரும் நம்ம வாழ்க்கையில நெறைய கஷ்டங்களையும், துன்பங்களையும், வேலைகள் நெறைய வாங்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளால தாங்க முடியலன்னு சொன்னா, நம்ம நேரா இறைவனையே இந்த மாரி நம்ம ஒரு பரிகாரம் வச்சு பண்ணும் பொழுது, அவர் கருணை பார்வை நம்ம மேல படும். இந்த நவக்கிரகங்கள் குடுக்கக்கூடிய துன்பங்கள் நமக்கு நடக்கும். ஆனா, ஓனருடைய சப்போர்ட் நமக்கு இருக்கும். என்ன பண்ணுவாரு, பரவால்ல அப்ப தட்டி குடுத்து என்னதான் நம்ம கம்பெனில கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும், ஒரு ஓனர் ஒரு பாராட்ட சொல்லி "நல்லா செய்றப்பா, சூப்பர்ப்பா, பரவால்லப்பா, நல்லா செய்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு தோள் மேல தட்டி குடுத்தாருன்னா, அவனுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் தெரியாது. அப்படித்தானே? சூப்பர்வைசர் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. மேனேஜர் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. கூட இருக்கிற சக ஊழியர்கள் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஆனா, வேலைய செய்ய முடியல. ஓனர் வராரு. வந்த உடனே ஒரு பாராட்டு. நல்லா சூப்பர் பண்ண. "என்ன உன் பேர் என்னப்பா? எப்படிப்பா இருக்க? நல்லா வேலை செய்றப்பா. இத அப்படியே கன்டின்யூ பண்ணுப்பா. வாழ்த்துக்கள்ப்பான்னு" சொல்லி ஒரு ரூ. 500 குடுத்துட்டு போறாரு. எப்படி இருக்கும் அவருக்கு? என்ன கஷ்டம் வந்தாலும் கஷ்டம் தெரியும். நம்ம ஓனரே பாராட்டிட்டாரு. அப்படின்னு சொல்லி அந்த மன தைரியம் வருது பார்த்தீங்களா? அந்த தைரியத்த குடுக்குறது தான் இறைவனோட வேல. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வரக்கூடிய புதன்கிழமை மாலை 7 மணியிலிருந்து மறுநாள் வியாழக்கிழமை காலை 9 மணிக்குள் போயிட்டு இந்த 27 பூக்கள் எடுத்துட்டு போயிட்டு கொடிமரத்தோட சேர்த்து சுத்தி கொடிமரத்துக்கு அந்த ஒவ்வொரு பூவும் சமர்ப்பணம் செஞ்சுட்டு மனதார வேண்டிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.